ஒரு கருப்பட்டி காஃபி ஃப்ரான்ச்சைஸி எடுத்தவர் வந்திருந்தாரு. அவர் என்ன சொன்னாரு, ஒரு 2 ஃப்ரான்ச்சைஸி பக்கத்து பக்கத்து ஊர்ல எடுத்திருக்காரு. 2 ஃப்ரான்ச்சைஸி. அது ஒண்ணு 75,00,000 பக்கம், இன்னொன்னு கொஞ்சம் கம்மியா. ஸோ மேன் பவர்லாம் நெறைய மேன் பவர் போட்டு ரன் பண்ணிட்டு இருக்கேன் சார். இதே கூத்து தான். ரூ. 1,00,000 ப்ராஃபிட் வருது. ஆனா நான் 75,00,000 இன்வெஸ்ட் பண்ணிட்டு எனக்கு ரூ. 1,00,000 ப்ராஃபிட்ங்கிறது பத்தல சார். வெளியும் கொஞ்சம் கடன் வாங்கியிருக்கேன், வட்டி இருக்கு. ப்ளஸ் சொந்த சேவிங்ஸ் போட்டிருக்கேன். பார்ட்னர்ஷிப்ல பண்ணிட்டு இருக்கோம், பிரிச்சுக்கிறோம். அப்போ ரூ. 1,00,000 நான் வந்து லாபம் வருதுங்கிற பட்சத்தில ஆளுக்கு ரூ. 50,000 பிரிச்சுக்கிறது. பெரிய லாபமா தெரியல சார். பட் வந்து நட்டமில்லாம போகுது சந்தோஷம். இப்ப இந்த லாபத்த இன்கிரீஸ் பண்றதுக்காக வந்திருக்கேன். இப்ப வெள்ள சக்கரைலாம் போட்டு தான் சார் பண்றோம். ஏன்னா சார் முதல்ல வேணாம்பாங்களேன்னு. இல்ல சார் கருப்பட்டி சர்க்கரை போட்டு ஜூஸ் போக மாட்டேங்குது. இப்ப நான் பப்ஸ் வச்சிருக்கேன், சமோசா வச்சிருக்கேன். இப்ப அந்த கருப்பட்டி கான்செப்ட்டே போய் என்னென்னமோ போடுறேன் சார். ஆர்கானிக் வந்து பெருசா போமாட்டேங்குது. இப்ப கடையில வந்து பஜ்ஜியும், கொழக்கட்டையும் வச்சிருந்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து கொழக்கட்டை சேல்ஸ் கம்மியா இருக்கு. பஜ்ஜி தான் சேல்ஸ் அதிகமா இருக்கு. இப்ப ஏன்னா பஜ்ஜி ஆரோக்கியம் இல்லன்னு நம்ம நெனச்சாலுமே, பஜ்ஜி சேல்ஸ் தான் அதிகமா இருக்கு. எண்ணெய்ங்கிறதுனால டேஸ்ட் அதிகம். கொழக்கட்டை வந்து ஹெல்த்தினாலுமே எல்லாருக்கும் புடிக்க மாட்டேங்குது.